வணக்கம். இன்னைக்கு செல்வி சமையலில் கரண்டி ஆம்லேட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அறுத்து வச்சுருக்கிறேன். பொடி பொடியாக அறுத்துக்கணும். மிளகா, பச்சை மிளகா ஒரு மிளகா அறுத்து வச்சுக்கிறேன். இது கொத்தமல்லி தழை பொடி பொடியாக அறுத்துக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவுக்கு. ஒரு முட்டை தான் நான் போட போகிறேன். ஒரு மிளகா போட்டுக்கிறேன். இதில் மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன், கொஞ்சம் மிளகுத்தூள், இப்போ ஒரு முட்டை ஊற்றியிருக்கேன். இப்போ ஒரு முட்டை தான் ஊற்றியிருக்கேன். அடுத்தது நல்லா கலக்கி கரண்டி ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணணும். கொஞ்சம் கலக்கி விட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போடணும். எல்லாம் நல்லா கலஞ்சிருச்சு. இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கிறோம். இந்த கரண்டி வச்சு இப்போ முட்டை ஆம்லேட் பண்ணுறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. சன்னமாக வச்சுக்கணும். ரொம்ப வேகமாக வச்சுக்கணும். 2 டைம் திருப்பி விடணும். இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ கரண்டி ஆம்லேட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன்.